எதனால் அவங்களாம் செவி கொடுக்க முடியலன்னா இருதயத்துக்குள்ளே ஒரு அகங்காரம் இருக்கிறது. வனாந்தரத்தில் இருந்தால் கூட சரி, அதாவது நிற்க இடம் கிடையாது. வனாந்தரம் என்றால் என்ன? எதிர்காலமே கேள்விக்குறி. குடிக்க தண்ணி கிடையாது, தின்ன சாப்பாடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது, உடுக்க உடை கிடையாது. எல்லாத்துக்கும் விசுவாசத்தில் ஒரு கவரேஜில் ஓடின்னு இருக்குது. கிருபை கிருபை கிருபைன்னு கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த வனாந்தரத்தில் இருக்கப்போ we should equip ourselves, equip our ears to listen to the Lord and His word and His prophet. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்ம நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிற சீசன் ஆகிடும். வனாந்தரத்தில் கற்றுக்கொள்கிற பாடம், முதல் பாடமே செவி சாய்த்தல். வனாந்தரத்தில் மொரட்டாட்டம் பண்ணால, வனாந்தரத்தில் வச்சாலும் மொரட்டாட்டம் தானே பண்ணுமா, அவனை சிறைச்சாலை வச்சாலும் மொரட்டாட்டம் பண்ணுமா, இவன் பாதிக்கு பாதி லேக்கியோன்னு கட்டு. சபையில் 99% இப்படி இருக்கும், வெளில தெரியாது. அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுக்கிறான், நாங்களாம் கிழிச்சு விட்டுக்கிறான். நீ ரட்சிப்பு வசத்தை கிழிச்சிக்கிறியே, நீ உன்னோட